1997ஆம் ஆண்டு ரசிக மன்ற முதல் பெண் ரசிகை என்ற பட்டத்தோடு கம்பீரத்தோடு வலம் வந்த எனக்கு நீங்க ஏன் இந்த ரெட் அண்ட் எல்லோ நீங்க ஒரு அணியா நீங்க வந்து இந்த ஆடையை நீங்க அணிந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. எந்த அரசியல்வாதிகளும் எந்த அமைப்புல இருக்கிறவங்களும் இஸ்லாமிய பெண்ணுக்கு முதல் இடம் கொடுத்தது இல்ல. எங்க தலைவர் ஆட்சி தொடங்கி அன்றே எம்மா நீ பிறந்ததே 86ல தான், 97ல நீ வந்து 11 வயசு பாப்பா. இந்தியாவிலே முதல் பெண் ரசிகைன்னு பட்டம் வாங்கிட்டு கம்பீரமா வந்தாங்களாம். ஏன்னா பொய்யத்தோட எதுவுமே பேசக்கூடாது முடிவு பண்ணி வச்சிருக்கீங்களா? இவனுங்க தன்னை ஒரு பெரிய அரசியல்வாதியாக காமிச்சுக்கிறதுக்காக நாங்க தலைவரோட 25 வருஷமா டிராவல் பண்றோம் 30 வருஷமா டிராவல் பண்றோம் பானுங்க. உண்மை என்னன்னு பார்த்தா 8 வயசு 10 வயசுல இருந்து இவனுக்கு லிஸ்ட்ல செத்துக்கிறானுங்க. வீட்டுல இவங்க டவுஸ்லோ டான்ஸ் ஆடுறதுலாம் இவனோட அரசியல் ஹிஸ்டரியில செத்துக்கிறானுங்க. என்னமோ உங்க அண்ணன் தான் முஸ்லீம் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புரட்சி பண்ண மாதிரிலாம் பேசக்கூடாது. திமுக ராஜ்யசபா எம்பி சல்மா மேடம் இருக்காங்க. இப்ப திமுக இருக்க நிலோஃபர் கஃபீல் அதிமுக பீரியட்ல அமைச்சராகவே இருந்தாங்க. உங்களை எதிர்த்து போட்டிட்ட நாம் தமிழர் வேட்பாளர் கூட ஒரு முஸ்லீம் பெண் தான். உங்க அண்ணன் உங்களுக்கு கட்சியில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததெல்லாம் எல்லா முஸ்லீமுக்கு பெருமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது அப்படியே பிஜேபியோட டாக்கிங் பாயிண்ட்ஸ். நாங்க வந்து ஒரு தலித் பெண்ணை பிரசிடென்ட் ஆக்கிட்டோம் பாருங்க. ஆனா அவங்கள புது பார்லிமெண்ட் ஓப்பனிங்கும் கூப்பிட மாட்டானுங்க, இந்த ராம் மந்திர் ஓப்பனிங்கும் கூப்பிட மாட்டானுங்க. ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு நாங்க அந்த கம்யூனிட்டிக்கே ஹெல்ப் பண்ணிட்டோம் சொல்றதெல்லாம் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். படிக்காம பிரெடாமினா கல்ஃபுக்கு லேபர் ஜாபா போயிட்டு இருந்த முஸ்லீம் கம்யூனிட்டியில இன்னைக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்து டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் கவர்மெண்ட் ஆபீஸ் ஆக்குனது முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அதுக்கு ஓட்டுக்காக பண்ணது கிடையாது. இது உண்மையிலே கம்யூனிட்டி அப்லிஃப்ட்மெண்ட்காக பண்ணது. இப்ப அதுல படிச்சு வந்தவனே அவரை கேலி கிண்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுக்குமே அவர் பதில் சொல்லியிருக்காரு, நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணோம்னா அவன் எப்போதும் நம்மளுக்கு நன்றியோட இருப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்பே இல்லாம செஞ்ச நன்மை இதெல்லாம். உங்க நொன்ன கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்துச்சு. அப்பதான் பேசினாரா? மூடிட்டு தானே இருந்தாரு. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் மூடிட்டு இருங்க. உங்களுக்கு பதவி கொடுத்தனால நீங்க அவளை பத்தி புகழ்ந்து பேசிட்டு போலாம். இதுக்காக ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டிக்கே ஹெல்ப் பண்ணிட்டாரெல்லாம் பேசக்கூடாது. அப்புறம் நீங்க இந்த ட்ரெஸ்ஸை பத்தி பேசினதான் நான் சொல்றேன். இஸ்லாத்துல வந்து பெண்கள்லாம் கருப்பு கலர்ல புர்கா போட்டு போவாங்க. ஏன்னா யாரோட அட்டென்ஷன் நம்ம மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கலருமே இல்லாம கருப்புல போவாங்க. நீங்க மாடு முட்டுற அளவுக்கு இந்த கலரை போட்டுட்டு ரோட்ல எல்லாம் போயிடாதீங்க. எய்தாப்புல கண்ணு கூசி காரை ஏத்திட போறான் மேல.